தமிழ்நாட்டில் சீமான் மற்றும் அவரது நாம் தமிழர் கட்சி கடந்த சில ஆண்டுகளில் பொதுவாக வளர்ந்து வந்தாலும் இந்த 2026 தேர்தலில் அவர் ஒரு கேம் சேஞ்சராக மாறுவாரா என்ற கேள்வி மிக முக்கியமாக இருக்கிறது. இதை நம்ம 3 கோணத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். திரு சீமான் அவர்களுடைய எழுச்சி உண்மையா இல்ல மாயையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தொடர்ச்சியாக தேர்தல் களத்தில் எழுப்பப்பட்டு வந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தையும் ஆன்டி ஃப்ரீபீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை மக்கள் சார்ந்து கொடுக்கக்கூடிய பல நலத்திட்ட உதவிகளை இலவசமாக கொடுப்பதை எதிர்த்து கொண்டே வந்திருக்கிறார். அது எல்லாத்தையும் தாண்டி தனி மனிதருக்குரிய ஒரு தனி மனிதருக்கான ஒரு மரியாதை கலந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கிற மாதிரியான தனித்துவ அடையாளத்துடன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பரவலான பார்வை இருக்குது. மாற்றுக் கட்சிகளைப் போல பல கூட்டணிகள் இல்லாமல் தனியாகவே 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய அந்த ஒரு மரபை செட் செய்திருக்கிறார். இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு இன்றைக்கு 33 விழுக்காடுகளை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றக்கூடிய அந்த தருவாயில கூட பாராளுமன்றத்தில் அது நிறைவேறாமல் போகனால் கூட பெண்களுக்காக அதிக பிரதிநிதித்துவம், விவசாயம், இயற்கை, தமிழ் அடையாளம், இது அவருடைய மிகப்பெரிய ஒரு கோர் பாலிடிக்ஸா இருக்குது. அந்த பெண்களுக்கான அதிக பிரதிநிதித்துவத்தை கிட்டத்தட்ட 50 விழுக்காடுகளாக தொடர்ச்சியாக அவர் போட்டியிட்ட முதல் தேர்தலில் இருந்து இந்த தேர்தல் வரைக்கும் அதை ஒரு கொள்கையாக அல்லாமல், அதை ஒரு ட்ரெண்டாக அல்லாமல், அதை ஒரு தனித்துவமான தங்கள் கட்சிகளுக்கான ஒரு மிக முக்கியமான கொள்கை முடிவாக வைத்து அதை நடைமுறைப்படுத்தியும் வந்து கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக அவருடைய ஆதரவு என்பது கேடர் பேஸ்டாக ஒரு எமோஷனல் ஓட்டர்ஸாக இருந்தாலும் கூட அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுகிறதா அப்படிங்கிற அந்த கேள்வி எப்போவுமே இருந்திருக்குது. அதற்குரிய விடை ஒட்டுமொத்தமாக அவர் பங்கெடுத்த முதல் தேர்தலில் இருந்து இந்த தேர்தல் வரைக்கும் 1 விழுக்காடில் ஆரம்பித்த அவரது பயணம் கிட்டத்தட்ட 8 விழுக்காடை நிறைவு செய்திருக்கிறது கடந்த தேர்தல் வரைக்கும். அப்போ வாக்கு சதவீதமும் அதிகாரமும் நேர் எதிரான ஒரு கொள்கை சார்ந்த முடிவுகளை நிர்ணயிக்கிறதா அப்படின்னு அங்கே பார்க்கும்போது கண்டிப்பாக 2019 நாம் தமிழர் கட்சி சுமார் 4 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தது. ஆனால் 2026 நிலைமை கண்டிப்பாக மாறி இருக்கிறது. சில பகுதிகளில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரசன்ஸை உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நகர்ப்புறத்தை தாண்டி கிராமப்புறங்களில் அவர்களுடைய வளர்ச்சி ஒரு விதமான ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கிறது. இளைஞர்களுக்கான அந்த வாக்குகளை செலுத்தக்கூடிய அந்த யுக்தியும், இளைஞர்களை கவர்வதற்கான யுக்தியையும் அவர் செவ்வனே செய்திருக்கிறார். 2019 ஆரம்பிக்கப்பட்ட அவர்களுடைய அந்த ஒரு 4 விழுக்காடுங்கிற பயணம் அடுத்தடுத்த தேர்தலில் 2021 இருக்கட்டும், 2024 தேர்தல்களாக இருக்கட்டும், இன்றைக்கு 8 விழுக்காடு வரைக்கும் தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது. ஆனால் டேட்டா சொல்வது என்னன்னா, பெரிய கட்சிகளை வெல்லும் அளவுக்கு இன்னும் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது நாம் தமிழர் மேலே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது. அப்போ சீட்ஸை வென்று எடுப்பது மட்டுமே அல்ல, ஆனால் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு தேர்தல்களையும் அப்படிங்கிற அந்த பார்வையும் நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்கணும். இந்த தேர்தலில் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டாக டேஞ்சர், அதாவது சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்டைரக்டாக இம்பேக்ட் இருக்குமா அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். அதில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வாக்குகளை ஷேர் செய்வதில் மிகப்பெரிய ஒரு ஸ்பிளிட்டை உண்டாக்கக்கூடிய, அவர்களுடைய வாக்கு வங்கியில் சிதலத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே சமயம் பல இடங்களில் மிகப்பெரிய ஒரு தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாகவும் உருவெடுக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமாக எந்த விதமான கூட்டணியும் இல்லாததால் ஒரு கிங் மேக்கராக முடியக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சாத்தியத்தில் சந்தேகக்குறிதான். அப்போது ஒட்டுமொத்தமாக 21 கான்ஸ்டிடுவன்சியில் பெரிய கட்சிகள் இல்லாத இடங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது. பெண்களினுடைய கோட்டா போன்ற புதிய முயற்சிகள் எலெக்ஷன் டைனமிக்ஸையே மாற்றுகிறது நாம் தமிழர் கட்சியின் மூலியமாக அப்படிங்கிறதும் இங்கே நிதர்சனமான உண்மை. இதில் மிக முக்கியமாக சீமான் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற அந்த எஃபெக்ட் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கிற அந்த கேள்வியில் திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை இளைஞர்களுடைய வாக்குகள் பிரிவதாக இருக்கட்டும், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட், ஆன்டி இன்கம்பன்சி ஓட் 2 பக்கமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே திரு விஜய் அவர்களுடைய வருகையினால் இருக்கக்கூடியது. இதனால் சீமானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்லைட்லி டைல்யூட் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்தையும் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் கோராக ஃபாலோவர்ஸ் பெற்றிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு
ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு கத்தி மேல் நடக்கக்கூடிய ஒரு பயணமாக பார்க்கிறார்கள் ஒவ்வொரு அரசியல் வல்லுநர்களும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு திரு சீமான் அவர்கள் 8 விழுக்காடிலிருந்து ஒரே 1 விழுக்காடு இந்த தேர்தலில் அவர் முன்னேறி செல்வாரேயானால் தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளை திரு சீமான் அவர்கள் தன்னகத்தை பெற்றிருப்பார். அந்த 8 விழுக்காடிலிருந்து 6 விழுக்காடு, 4 விழுக்காடு, 3 விழுக்காடுங்கிற இந்த விஜய் ஃபேக்டர்னால் அவருடைய வாக்கு வங்கி கம்மியாக போகுதா, இல்லை 8லிருந்து 1 விழுக்காடு அவர் அதிகப்படியாக வென்றிருந்தால் கூட அவருக்கான அந்த கோர் ஓட்டர்ஸ் கண்டிப்பாக முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் எத்தனை பெரிய நடிகர் வந்தாலும் திரு சீமான் அவர்களுடைய அந்த கொள்கைக்கு மிகப்பெரிய ஒரு பிடிப்பு இருக்குது, தாக்கம் இருக்குது. அது அவர்களுடைய கோர் ஓட்டர்ஸை எந்த விதத்திலையும் அவர்களை மதிமயங்க செய்யவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை பிரதிபடும். இந்த ஒரு விஷயத்தை நான் பர்சனலாகவே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது. இந்த தேர்தலில் நான் திமுக ஜெயிக்கிறதா, அதிமுக தோற்கிறதா, என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதா, திமுக கூட்டணி ஜெயிக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை எல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் ஜெயிக்கிறாரா, விஜய் அவர்கள் எத்தனை சீட் வாங்க போகிறார், எத்தனை பர்சன்டேஜ் வாங்க போகிறார், எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு பர்சனலாக இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நான் பார்க்கக்கூடிய மெட்ரிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2016, 2014 தேர்தல்கள், 2021 தேர்தல், 2019 தேர்தல், இந்த மாதிரி பல தேர்தல்களை சந்தித்து அவர் ஒரே கொள்கையுடன் ஒரே அந்த கொள்கை முடிவுடன் இருந்து 50 விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்து சரிசமமான வாய்ப்புகளை வழங்கி கொண்டு இன்றைக்கு அவருடைய கொள்கையில் கூட்டணிகள் கிடையாதுங்கிற அந்த ஒரு கொள்கை சிரதத்தன்மையோடு பயணப்படக்கூடிய திரு சீமான் அவர்கள் 8 விழுக்காடிலிருந்து 1 விழுக்காடு அதிகமாக வாங்கினால் கூட தமிழக மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். எவ்வளவு பெரிய நடிகர் வந்தாலும் அவருடைய கொள்கையை அசைத்து பார்க்க முடியாமல் ஒரு மாற்றத்தை தேடி தமிழக மக்கள் எப்போவுமே சீமானை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இண்டிகேஷன், அந்த ஒரு இண்டிகேட்டர் மிக முக்கியமான இண்டிகேட்டர். 2026 தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளர்களும் என்ன மதிப்பை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி 2031 தேர்தலில் திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிமுக திமுகவை தாண்டி 3வது கட்சியாக ஒரு பலம் பொருந்திய கட்சியாக மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய எலெக்ஷன் டைனமிக்ஸையே மாற்றக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் வளர்வதற்கு இந்த ஒரு இண்டிகேட்டர் 8லிருந்து 9 போதா 8லிருந்து கீழே இறங்குறாங்கிற அந்த ஒரு சின்ன இண்டிகேட்டர் இந்த தேர்தலினுடைய மிக முக்கியமான இண்டிகேட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. எது எப்படியோ சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் அபாயம் அல்ல அப்படிங்கிறது மிக உறுதியான காரணி. ஆனால் அவர் அதிர்ச்சிகரமான பல வைத்தியங்களை தர காத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை நிதர்சனமாக உண்மையாக மாற்றப்பட போகிறதா அப்படிங்கிறத மே 4 வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் அரசு அமைக்க மாட்டார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் பல இடங்களில் ரிசல்ட்டை, தேர்தல் முடிவுகளை மாற்றுவார் அப்படிங்கிறதுலையும் எந்த ஐயப்பாடும் கிடையாது. வாக்குகள் சிதறுவதையும் இவர் மூலியமாக அவருடைய கட்சி செயல்படுத்தும் அப்படிங்கிறது பெரிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. எது எப்படியோ சீமான் அவர்களுடைய ஆட்சி அமைய போகிறதா, இல்லை வாக்கு சிதறப்போகிறதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக சீமான் அவர்களும் அவர்களுடைய கட்சிகளும் கொடுக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர் 8லிருந்து 9 விழுக்காடா, 8லிருந்து கீழே இறங்க போதா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை தமிழகத்தினுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை மாற்றக்கூடியதற்கு மிக முக்கியமான பார்வையாக இருக்கும். இது அத்தனையும் காணுவதற்கு நாம் மே 4 ரிசல்ட் தேதி வரைக்கும் காத்திருப்போம். அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு நமது லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.